ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்திய அந்த ரகசிய அஸ்திரம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஈரானின் வான்பரப்பை ஊடுருவி முக்கிய தலைவர்களை குறிவைத்தது சாதாரண ஏவுகணைகள் அல்ல, அதுதான் லூகாஸ். உலகையே உற்றுநோக்க வைத்திருக்கும் இந்த லூகாஸ் என்றால் என்ன? இது ஒன்றும் வேவு பார்க்கும் ட்ரோன் அல்ல, இது ஒரு தற்கொலைப்படை ட்ரோன். ராணுவ மொழியில் இதை ஒன்-வே ட்ரோன், அதாவது ஒரு வழி ட்ரோன் என்கிறார்கள். ஏவுதளத்தில் இருந்து கிளம்பினால் இலக்கை அழித்து தானும் வெடித்து சிதறுமே தவிர இது மீண்டும் தளத்திற்கு திரும்பி வராது. பொதுவாக ட்ரோன்கள் சென்று கண்காணித்துவிட்டு திரும்பும். ஆனா இந்த லூகாஸ் அப்படியல்ல. இது ஒரு ஏவுகணைக்கும் ட்ரோனுக்கும் பிறந்த குழந்தை போன்றது. வானில் பருந்து போல வட்டமிட்டு கொண்டே இருக்கும். இதை லாய்ட்ரிங் முனிஷன் என்று சொல்வார்கள். சரியான சந்தர்ப்பம் அமையும் வரை காத்திருந்து துல்லியமாக தாக்கும் வல்லமை இதற்கு உண்டு. ஈரான் எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் தனது ஷாஹித் ட்ரோன்களை பயன்படுத்தி உலகையே மிரட்டியதோ அதுக்கு பதிலடியாக அமெரிக்கா உருவாக்கியுள்ள மலிவு விலை பதில்தான் இந்த லூகாஸ். ஆனால் ஒரு பரிசோதனை முயற்சியில் இருக்கும் ஆயுதத்தை அமெரிக்கா ஏன் ஈரானில் பயன்படுத்த வேண்டும்? விடை எளிது. ஆய்வகங்களில் சோதிப்பதை விட உண்மையான போர்க்களம்தான் ஒரு ஆயுதத்தின் தரத்தை சோதிக்க சிறந்த இடம். ஈரானின் சக்தி வாய்ந்த ரேடார்கள், ஜாமர்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை இந்த லூகாஸ் ஏமாற்றுகிறதா என்று சோதிக்கவே இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். லட்சக்கணக்கில் செலவு செய்து போர் அதற்கு பதிலாக மலிவு விலையில் இதுபோன்ற ட்ரோன்களை அனுப்பி எதிரியை அழிப்பதுதான் நவீன கால யுத்தம். இனிவரும் காலங்களில் ராணுவ வீரர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்வதை விட இதுபோன்ற ஸ்மார்ட் ட்ரோன்கள் தான் போரின் முடிவை தீர்மானிக்கும் என்பதை இந்த தாக்குதல் ஆணித்தரமாக உணர்த்தியுள்ளது.